ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஐஃபோன் பேட்டரி சார்ஜ் அதிக நேரம் வரலைன்னு சொல்கிற யூஸருக்கும் அந்த ப்ராப்ளமை எப்படி சமாளித்து பேட்டரி லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலாகவே வந்து ஐஃபோன்னாவே வந்து பேட்டரி லாங் டைம் வராது அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஐஃபோன் 13 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா ஐஃபோன் மாடல்ஸை விட இதில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இன்னுமே எனக்கு வந்து பேட்டரி வந்து பற்ற மாட்டேங்குது, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வரமாட்டேங்குது, என்னுடைய டே யூசேஜுக்கு வந்து வரமாட்டேங்குது, ஒரு நாளைக்கு நான் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நான் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்டரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, ஸோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பேட்டரி பேக்கப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப் ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பேட்டரி பேக்கப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே வந்து பேட்டரி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிள் ஆன் ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மொபைலில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் மூணாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் ஆஃப் ஆட்டோ ப்ளே மெசேஜஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆட்டோ ப்ளே வீடியோ ப்ரிவியூஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட்டோ ப்ளே ஆகாது. ஸோ அதனால் உங்களுடைய பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஐஃபோனுடைய பேட்டரி பேக்கப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ரீசன்ட் ஃபோன்ஸு, எல்லா ஐஃபோன்ஸ்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் பழைய ஃபோன், அதாவது ஐஃபோன் 5, 5S, 6, 6S, 7 அந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் வந்து பண்ணிக்கலாம். 13, 13 Pro எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து சேம் தான். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி உங்களுடைய பேட்டரி பேக்கப் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஐஃபோன் யூஸ் பண்ணுற உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.